கள்ளழகர் கோயில்ல கருப்பண்ண சுவாமி இருக்காரு இல்லையா? அவர் எப்படி அங்க இருக்காரு? 2 பேரும் எப்படி அந்த இடத்துல இருக்காங்க? அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை மூலமா ஒரு இது பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த கள்ளழகர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்க்கறக்கு ரொம்பவே அழகா இருப்பாராம். அந்த சிலை வந்து ரொம்ப அழகுமிக்க சிலையாம். அத வந்து சேர நாட்டுலருந்து இங்க வந்தவங்க பார்த்துட்டு, இத எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கொண்டு போயிரணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா, அவ்வளோ சீக்கிரமா அந்த சிலைய எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்க, போயி ஒரு 18 மந்திரவாதிகளை அனுப்பி வச்சாங்களாம். போயிட்டு, "நீங்க அந்த சிலைய கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து "பாண்டிய நாடு அது. நீங்க வந்து யாராவது எங்களுக்கு துணைக்கு அனுப்பி வைங்க" அப்படின்னு சொல்லவும், வீரமிகு கருப்பண்ண சுவாமிய கூடவே அனுப்பி வச்சாங்களாம். "அங்க போய் பூஜை பண்றோம். அதுக்கு யாரும் தடையா வந்துரக்கூடாது. அதுக்காக போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதோட கருப்பண்ண சுவாமிய நம்பிக்கிட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு பூஜை பண்ண, அந்த கள்ளழகருடைய அழகு வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அவருடைய சக்திய ஃபுல்லா எடுத்தா மட்டும் தான் அங்கருந்து கொண்டு வர முடியுன்றதுக்காக, இந்த 18 மந்திரவாதிகளும் போயி மாந்திரீகம் அந்த மாரி விஷயங்கள நெறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கோயில்ல. இந்த விஷயத்த அந்த கோயில் பூசாரி கிட்ட போய் கனவுல சொல்லியிருக்காரு அந்த கள்ளழகர். சொன்னதுக்கு அப்புறமா அந்த பூசாரி போயிட்டு, ம் பாண்டிய மன்னன் கிட்ட போய் சொல்ல, பாண்டிய மன்னன் வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா இங்க இந்த மாரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கருப்பண்ண சுவாமி கிட்ட சொன்னாராம், "இந்த மாரி சிலைய எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. எங்களோட அழகர எடுத்துட்டு போறதுக்காக நீயே இப்படி வரலாமா?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், கருப்பண்ண சுவாமிக்கே தெரியுமா, நம்ம இப்படி இவர கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சாம். ஆனாலும் தன்னுடைய தப்ப வந்து உணர்ந்துருக்காங்க அந்த டயத்துல அந்த 18 மந்திரவாதிகளும். ஏன்னா, அ கருப்பண்ண சுவாமியும் ரொம்ப வலிமை மிக்கவர் இல்லையா? ஸோ, அவர் நம்மள ஏதாவது பண்றதுக்குள்ள நம்மளே திருந்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 பேருமே திருந்திட்டாங்களாம். நாங்களே இன்னும் நாங்களும் சேர்ந்து உங்க கூட இந்த கள்ளழகருக்கு பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, 18 மந்திரவாதிகளும் அடங்கிய ஜீவசமாதி தான் அந்த 18 படியாம். இப்போ அந்த கள்ளழகருக்கு காவலா தான் அந்த கருப்பண்ண சுவாமி அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க.